ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது 108 திவ்ய தேசத்தில் 11வது திவ்ய தேசமான ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தான். அதற்கு இன்னொரு பெயர் கோபாலகிருஷ்ணன். இங்கே இறைவன் ருக்மணி சத்யபாமாவுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இறைவி மடவரல் மங்கை, அதை இன்னொரு பேர் செங்கமல நாச்சியார். இது திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவிலின் எதிரேயே நமக்கு தடமலர் பொய்கை இருக்குது. விமானம் சுயம்பு விமானம். இதற்கான வழி சீர்காழி டு பூம்புகார் ரோட்டில் திருநாங்கூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கேருந்து நமக்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காவலம்பாடிங்கிற ஊரில் தான் இருக்குது. கண்ணன் சத்யபாமாவுடன் சேர்ந்து நாராகாசுரனை அழித்ததுனால இங்கே கண்ணன் அவதாரத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்திரன் வருணனுக்கு நாராகாசுரன் அவங்கள்ட்ட அபகரித்த பொருட்களை எல்லாம் மீட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கே மீட்டு கொடுத்ததுனால இங்கே கோபாலகிருஷ்ணன் உருவத்தில் நமக்கு முன்னாடி உற்சவர் இருக்கிறாரு. பின்னாடி ருக்மணி சத்யபாமாவுடன் அவர் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் தம்பதி சமேதராக காட்சி கொடுக்கறதுனால கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படணும், தாம்பத்தியம் சிறக்கணும்னா இந்த கோயிலில் நம்ம வழிபடுவது சிறப்பு. இங்கே கோபாலகிருஷ்ணனாக மாதாவே, அதாவது பசுமாட்டுடன் நின்ற கோலத்தில் நமக்கு கிருஷ்ணர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இது வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வர மாதிரி இருக்குது. உள்பக்கமே நமக்கு கிணறும் நமக்கு அமைச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு வெளியிலேருந்து நம்ம பார்க்குற அவுட் சைடு. நெக்ஸ்ட் அடுத்த திவ்ய தேசம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில். இதுதான் இதுக்கான ஃப்ரண்ட் வியூ. நம்ம இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு அழகான கிளைமேட்டு, கிராமத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கார். நரசிம்ம அவதாரத்தில் இவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே சிறப்பு என்ன அப்படின்னா நரசிம்மர் வலது பக்கத்தில் லட்சுமி தேவியை வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் அந்த கோபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா கோவில்லையும் லட்சுமி நரசிம்மர் இடது பக்கத்தில் தான் இருக்கும். இந்த கோவிலில் வலது பக்கத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. அதனால் நம்ம போனோம் அப்படின்னா வேண்டியது நடக்கும். அதே மாதிரி லட்சுமி வலது பக்கம் இருக்கிறதுனால சகல செல்வங்களும் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இங்கே ராமர் அவதாரம்லேருந்து ஆரம்பித்து பெருமாளுடைய 10 அவதாரங்களும் சிலையாக வடித்து அந்த கோவிலோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம முன்னாடி போகிறோம் இல்லையா, நடந்து அந்த நடைபாதையிலேயே நமக்கு இந்த சைடில் ஒரு 5 அவதாரங்களையும் அடுத்த சைடில் ஒரு 5 அவதாரங்களையும் வைத்திருக்காங்க. நடுவில் நமக்கு கருடன் சன்னதி அமைச்சிருக்காங்க. இதை தான் நம்ம பெரிய திருவடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே சிங்கப்பெருமாள் விஷ்ணு அவதாரத்திலையும் பூர்ணவள்ளி தாயார் லட்சுமி அவதாரத்திலையும் இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து உள்ளார திருவாளி கிராமத்தில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பம்சம்னா ஒரே கருங்கல்லால் ஆன மதில் சுவர் அமைச்சிருக்காங்க. இது யாரால் கட்டப்பட்டதுன்னா தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் தல புராணம் என்னென்னா விஷ்ணு அசுர மன்னன் ஹிரண்ய ஹசிபுவை நரசிம்ம அவதாரத்தில் எடுத்து அழிச்சார். அதாவது எந்த மனிதனும் தன்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பிரம்மா கிட்டேருந்து வாங்கிடுறாரு. அதனால் தேவர்களை மிகுந்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை அழிக்கிறதுக்காக எல்லாரும் தேவர்கள் போய் பெருமாள்கிட்ட முறையிட்டோன்னே அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த நரகாசுரனை அழித்தார் அப்படின்னு நம்ம தல புராணம் கூறுகின்றது. இதுபோல் தொடர்ச்சியான 108 திவ்ய தேசங்களையும் வரலாறுகளையும் காண என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.